ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்துக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்போது முதல் அப்ளை பண்ண முடியும், எப்படி உங்களுக்கான இந்த ரிங்கை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து 23/6/2026 அன்னைக்கு இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணைக்கான காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த அரசாணை, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது தாவேகா தேர்தல் வாக்குறுதியின் போது தங்க மோதிரம் திட்டம், அதாவது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க அரசு பதவியேற்ற காரணத்தால் முதற்கட்டமாக இந்த ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணி அரசாணையை பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, அதாவது அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் செய்வாங்க, அந்த நடைமுறை இருப்பதால் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கும். அதேமாரி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த பிரசவம் பார்க்குறத ஊக்குவிப்பதற்காக இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வரோம் அப்படின்ற மாரி இதில் ஒரு அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக 1 கிராம் தங்கம் வழங்குறாங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு, அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் பெனிஃபிஷரி வித் எலிஜிபிள் கிரைட்டீரியா, என்னமான தகுதியில் இருக்கணும் அப்படின்னா, ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் எலிஜிபிள் ஃபார் த ஸ்கீம், நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆல் ப்ரெக்னென்ட் மதர் டெலிவரிங் அட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் அந்த பிரசவம் பார்க்குறாங்க, அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் பார்க்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் அவங்களுக்கு பொருந்தும். மதர் ஷுட் பி பிக்மி ரெஜிஸ்ட்ரேஷன் வித் RCHID. ஸோ நீங்கள் யூஸ்வலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பிரசவம் பார்க்குறீங்க அப்படின்னாவே இந்த பிக்மிக்கான RCHக்கான ஐடி கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. த மதர் ஹேவிங் நியூ பார்ன்ஸ் ஆர் எலிஜிபிள் அண்டர் த ஸ்கீம், அதாவது பிறக்கிற புதிய குழந்தைக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நியூ பார்ன்ஸுக்கு ஒன்லி இந்த ஸ்கீம் மூலமாக எலிஜிபிள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெனிஃபிஷரி மஸ்ட் சப்மிட் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் த்ரூ எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை அந்த டைமில் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, எனி ஐடி கார்டு, அதாவது லேபர் வெல்ஃபேர் போர்டில் கொடுத்துருக்க ஐடி கார்டு, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இருப்பிடம் இந்த இடத்துல தான் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்க்கு இந்த 6த்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியே ஆகணும். த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் கவரேஜ் டு ஆல் நியூ பார்ன் regardless of birth order, mother with higher order birth are eligible to benefit without restriction அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜெண்டர்லாம் பேஸ்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தை பிறக்குது, புதிய குழந்தை பிறக்குது அப்படின்னாவே இந்த தங்க மோதிரம் கொடுக்குறாங்க. ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அந்த மாதிரி ஜெண்டர் ப்ரிஃபர்டு இல்லை. அதேமாரி நம்பர் வைஸ், ஸோ ஃபஸ்ட்டில் பிறந்தவங்க, செகண்டில் பிறந்தவங்க, அந்த மாதிரி ஆர்டர் வைஸ்லாம் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் மெத்தடாலஜி அண்ட் இன்ஸ்டியூட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 4.42 லட்சம் ஆனுவல் நியூ பார்ன் வருது. ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்சம் அந்த குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னு ரெக்கார்ட் இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு நாங்கள் இந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 54% பேர் பிறக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் 37% பிறக்கிறாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டரில் 9% குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. அதிகபட்சமாக த ஹப் நெட்வொர்க் இருக்குது பாருங்கள், அந்த 54% அந்த மெடிக்கல் காலேஜஸ் அங்கே தான் நிறையா விகிதங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஸ்கீமையும் பார்த்தா 24/7 அடிப்பில் CCTVயில் மானிட்டர் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்டு செயின் ஆஃப் கஸ்டடி, இந்த மோதிரம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் 1 கிராம் கோல்டு ரிங் வில் பி த்ரூ த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன், TNMSC, அவங்க தான் டெண்டர் கோரி இந்த கோல்டை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. த TNMSC வில் ப்ரொக்யூர் அண்ட் சப்ளை த 1 கிராம் கோல்ட் ரிங் பேஸ்ட் ஆன் த இயர்லி இன்டென்ட் கிவன் பை த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரோன் மெடிசன். ஸோ இயர்லி இந்த கிராம் கோல்டு ரிங்
நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹப்புக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. டிஎன்எம்எஸ்சி எம்பேனல் வெண்டர் ஷல் சப்ளை டைரக்ட் டு த 94 ஹாஸ்பிட்டல் டிசைன் டு த, அதாவது டிஎன்எம்எஸ்சி அவங்க வந்து இந்த வெண்டார் சப்ளை எல்லாமே டேரெக்டாக அந்த 94 ஹப் இருக்கு பாருங்க அங்கே அனுப்பிடுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவங்க பிரித்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து கொடுப்பாங்க. அதான் ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, எப்படி இது செயல்படுது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதேமாரி அந்த கோல்டு மோதிரம் இருக்குது பாருங்க, தங்க மோதிரம், அது வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்க்கான அதை தர நாணயம் அதில் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட்டோட லோகோ வந்து அந்த மோதிரத்தில் இருக்கும் அப்படின்ற மாரியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மோதிரம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ எப்படி இந்த தங்க மோதிரம் செயல்படுது அப்படின்றது ஒரு ஒர்க் ஃப்ளோ மாரி கொடுத்துருக்காங்க. முதல்ல கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுவாங்க, பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்எம்எஸ்சி அவங்க சார்பில் 1 கிராம் கோல்டு ரிங் வந்து பார்த்தா டெண்டர் எடுக்கிறாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் வைஸாக அந்த ஸ்டாக்கை அலாட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் தங்க மோதிரம் அப்படின்றத ஸ்டாக் வச்சு அலாட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கப் இன்ஸ்டியூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அவங்ககிட்ட ரிசிப்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் காலேஜில் அது எல்லாமே செக்யூராக ஸ்டோரேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிவரி பாயிண்ட் சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு, மதருக்கும் நியூபார்னுக்கும் யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு என்ட்ரிலாம் போட்டு அவங்ககிட்ட அந்த கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதேமாரி கோல்டு ரிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே டேட்டா பேஸில் தெளிவாக வந்து ரெக்கார்டில் இருக்கும், மானிட்டர் பண்ணப்படும் அப்படின்ற மாரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்க்கான ஹால்மார்க் கண்டிப்பாக இருக்கும், தமிழ்நாடு லோகோ அதில் வச்சுட்டு கிடைக்கும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வெரிஃபிகேஷன், சிசிடிவி மானிட்டரோட எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் சம்மரி வரைக்கும் எல்லாமே ஆகும் அப்படின்ற மாதிரி இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட வந்து 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட் காஸ்ட் வந்து ஒரு 500 லட்சம் 5 கோடி கிட்ட வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன், இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான். இது எப்போது முதல் உங்களுக்கு அமலுக்கு வருது அப்படின்னா, அதாவது 15 செப்டம்பர் 2026 அன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை முதல்வர் வந்து தொடங்கி வைக்கிறாரு. எப்போ எந்த டேட்லேருந்து பிறந்த குழந்தைக்கு எலிஜிபிள் அப்படின்னா 22 ஜூன் 2026 புதிய குழந்தை பிறந்திருக்காங்க பாருங்க, அதிலிருந்து எல்லா குழந்தைகளுக்குமே உங்களுக்கு எலிஜிபிள். அதாவது 22 ஜூன் 2026 பிறக்கிற குழந்தைகள், பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த 94 ஹப் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா இந்த 94 ஹப்பில் தான் வந்து அந்த கோல்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கோல்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும், பிரைமரி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அங்கேருந்து தாங்க வரும். ஸோ அந்த 94 ஹப் எது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜியோவில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க. ஸோ இந்த ஸ்கீம் குறித்து ஜியோவில் தெளிவாக எல்லாமே வந்துருச்சு, அதனால் கவலைப்பட வேண்டாம். பார்ன் பேபிக்கு இந்த ஸ்கீம் கிடைக்க போது, அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தாங்க உங்களால் வந்து பிரசவம் பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாரி கிட்ட எல்லாமே ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்கீம் தான். அதேமாரி வந்து பிரசவத்துக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் தான். இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் பிறக்கிற குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.